நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. போயிட்டு வாங்க. 4 நாள் நல்லா இருந்தால் 3 நாள் உடம்பு திறமாயிடும் அவருக்கு. நேத்து சூரியன் கிழக்கால உதிச்சிச்சு, அதை தான் சொன்னேன். இன்னைக்கு எந்த திசையில் சரி போயிட்டு வரலாம். கல்ல சாப்பாடு தான் கழுப்பு வர மிளகு சாதம் சாப்பிடுங்க. போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாய சாமி. நமச்சிவாய. வணக்கம் எம்ஜிஆர். போலீங்களா நம்பியார் கிட்ட? சிரிக்கிறீங்க என்ன? கட்டுறாங்களா? வந்தீங்களா? பாலாஜி நல்லா நல்லா இருக்கிறாங்க. பிரபு நல்லா இருக்கு. பிரபு எனக்கு பட்டியல அந்த நல்லவன நானு. ஆமா. நமச்சிவாய நமக. நான் தான் நீங்க சொல்றத முன்னாடியே சொல்லிடுறேன்ல. நீங்க சொல்ல வரதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்கன்றீங்களா? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. நாங்க சர்வீஸ் பண்றோம், நீங்க தானே பண்ணி அவங்க சொல்றது அப்படியே சொல்லணும். அதான் நான் சொல்லல. அண்ணாமலையார் நல்லால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்களேன்றீங்களா? நீங்க சொல்லுங்க. இது இந்த அன்னதானம் கொடுத்த ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது எந்த நேரமும் எந்த நாளும் இதே மாதிரி நடத்துமாறு கேட்கிறேன். இப்படிக்கு இளமாறன். ஓகே. நமச்சிவாய. சந்தோஷம். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் செல்வ வளத்தோட சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அன்னதானம் தராங்க. மாதம் அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க குழுவினர் அவங்க குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு வேண்டிக்கணும். நமச்சிவாய நமக. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. இந்தாங்க போய் சாப்பிடுங்க போங்க. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அவங்க குடும்பத்தினர் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நம சிவாய. நமச்சிவாய நமக. கொடுத்துருங்க. தாத்தா கொடுத்தீங்களா? அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய. தாத்தா கொடுத்துருங்க. இருக்கிறாரா? ஒன்று கொடுத்துரு. தேர்தல் வருது. ஓட்டு கேட்க போலியா நீங்க? மழை காலமா? மழை வரப்போதா? எப்ப இது மழை? இது கொஞ்சமாவது மழை வர மாதிரி எதனா ஒரு சின்ன ஒரு தோற்றங்குதா? இன்னும் 4 மாசத்துக்கு மழை வராது. மனு போட்டு வைக்க. மனு வந்து நீங்க என்கிட்ட கொடுப்பீங்க. நான் என் பிஏ கிட்ட கொடுக்குறேன். என் பிஏ எங்க கொடுக்குறாரோ அங்க போய் மனு அங்க பரிசீலனை பண்ணி உங்களுக்கு ஆர்டர் வந்து சேங்ஷன் ஆயிடும். சரியா? அப்படித்தானே போயிட்டு இருக்கு காலங்காலமா. உங்க கையால அந்த அம்மாவுக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க. சந்தோஷமா சாப்பிட்டு போட்டோம். நல்லா இருமா. போயிட்டு வாமா. குத்தாச்சா அன்னதானா? போயிட்டு வாங்க. சந்தோஷம். நமச்சிவாய சாமி. ஓம் அருணாச்சலேஸ்வராய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும். நமச்சிவாய. சந்தோஷம். எங்க இருக்காரு அவரு? எங்க ஏடிஎம்ல? ஆமா, அதுல வீடு அங்க மேல இருந்தீங்களா? என்னாச்சு? அது சரி வீடு விட்டுட்டாங்க. இப்போ 2-3 மாசம் ஆச்சு. அப்படியா? அதனால தான் மாறி இருக்கிறீங்களா? ஏடிஎம் 2 பேரும் பகிர்ந்து கொடுத்துக்கிறீங்களா வாடகை? ஆமாம். சரி சரி. அதிகமாக அவர் தான் கொடுப்பாங்க. அவருக்கு இல்லை எனக்கு இருந்தால் கொடுக்கும். சரி. பார்த்துக்கிறாரா அவங்கள? பார்த்துக்க. சாப்பாடு வாங்கியுமே கொடுக்குறீங்க அவருக்குன்னு? சரி விடு. சந்தோஷம். என்ன சாமி? 3 வெள்ளை சாப்பாடு. அது என்ன 3 வெள்ளை சாப்பாடு? தயிர் ஊற்றி சாப்பிட்றீங்களா? என்ன ஆச்சு? வெயில் தாங்க முடியலையா? குழம்புலாம் எதுவும் வேணாமா? கீரை ஒரு குழம்பு. நமச்சிவாய தாத்தா. செட்டு கொடுத்துருங்க.
எங்க இருக்கிறீங்க நீங்க? உடம்பு சொல்ல என்ன ஊர் நீங்க? பாண்டிச்சேரி. இங்க வந்து என்ன பண்றீங்க? ஒரு சேவை செய்யறதுக்கு. எங்க சேவை செய்றீங்க? யாருக்கு சேவை? அங்க அங்க என்ன சேவை செய்றீங்க? எந்த வேலை கூட செய்வேன். எலக்ட்ரிஷியன் வேலை எந்த வேலை சொன்னால் செய்வேன். சரி. விநாயகர் எந்த தொழில் செஞ்சாலும் கற்றுக்கணும். எந்த வேலை செய்யணும் தேவை. ஏன் வந்துட்டீங்க பாண்டிச்சேரியிலேருந்துங்க? பிடிக்கல. பாண்டிச்சேரியே பிடிக்கலையா? எந்த வேலை குடும்பம் செய்யும். சரி போயிட்டு வாங்க. இங்க பாதி பேருக்கு பாண்டிச்சேரி தான் பிடிக்குதுன்னு போயினுக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை. வேலை விஷயமா? இல்ல நான் பொதுவா சொன்னேன். தாத்தா போயிட்டு வரட்டுமா? இந்த ஊர்ல கடல் இல்லையேன்னு வருத்தமாக்குதா நிறைய பேருக்கு. நல்லா இருக்குல்ல, அதுக்கு தான் பாண்டிச்சேரி போறேன்றாங்க சில பேர் கேட்டா. அர்த்தம் புரியலையா? போலாம் போலாம். நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய வாங்கிக்கோங்க சாமி. சிவாய நமச்சிவாய. பட்டுங்களா? பாட்டெல்லாம் பெருசா பாடுறீங்க. ஓம் நமச்சிவாய. கமலஹாசன் என்ன பெருசு அங்க உட்காந்து கலெக்ஷன் பண்ணா? நமசிவாயம். ஓம் நமசிவாயம். ஓம் நமசிவாயம். வேகமா வராது. ஓம் நமசிவாயம். ஓம் நமசிவாய. நமச்சிவாய. சிவாய. ஓம் நமசிவாய. பெருசா என்ன ரவுண்டு கட்டுனுங்கிறா? நூல் எங்க போறா? இன்னும் எவ்வளோ இப்போ 10 வருஷம் வாழணும்னா நேற்று அப்படின்னா அப்படின்னா நீதான். ஓம் நம சிவாய. வரேன். ஆமா ஆமா ஆமா. என்ன சாமி? ஆட்டோ போனோம்னாங்க. நமசிவாய நமக. நமசிவாய நமக. ருத்ராட்சமா பக்கத்துல இருந்தே அப்படிதான் போட்டு இருக்கேன். ரஜினிகாந்த் அப்படி தானே போட்டு இருந்தாரு. தாத்தா இன்னைக்கு தாத்தா கிடையாது. இன்னைக்கு டிக்கி ஏன் தாத்தா கிடையாது? இன்னொன்னு கொடுத்துரு. ஐயா ஊருங்க இருக்கு அடி வச்சிருக்கு பாருங்க. இல்லையா? இல்ல உங்களுக்கு இல்ல இருக்கே. எனக்கு இன்னொரு பார்ட்ஸ் வேணும். யாருக்கு? இல்லை வெளிக்கு வேணும். நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? தாத்தா இதை வரேன். இன்னும் ரெண்டு குத்துரு வரும். ரெண்டு எப்போ கொடுக்குற மாதிரியே கொடு. நமச்சிவாய. டிக்கி தாத்தா சாப்பிடு. அந்த லட்டு மட்டும் ஏமிக்காதீங்க. கடையில் இருக்குது. சாமி நமச்சிவாய். சிவாய நமக. நமச்சிவாய நமக. நான் மலையாருக்கு அரோகரா. நம சிவாய நமக. ஓம் நமச்சிவாய். தாத்தா போயிட்டு வாங்க. ஓம் நம சிவாய நமக. நம சிவாய. மாற்றி போடணும். என்ன ஆச்சு சாமி? மாற்றி போடணும். சரி கொடுங்க வரோம். நமச்சிவாய நமக. பாட்டு நம சிவாய நமக. வரேன் இருங்க. ரெண்டா
பூண்டு ஊற கொடுங்க பூண்டு ஊறுகாய் ஒயிட் ரைஸ் ஒன்றா. நன்றி சாமி. நமச்சிவாய நமச்சிவாய நம. பூண்டு ஊறுகாவை தடை பண்ணிடலானுங்கிறேன் நான். ரெண்டா? ஓம் நம சிவாய நம. எத்தனை சாமி? ஒன்னா? மோர் தான். இப்போ அதை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு வரோம். வெறும் மோரே கொடுத்தாலும் என்ன பண்ணுவேன், இந்த சளி பூச்சிங்குது எனக்கு வேணான்னுவாங்க 10 பேர். அந்த பண்ணி சளி பூச்சிங்குது ஏன்பா மோரே எடுத்துன்னு வரேன்னுவாங்க. வேலூருக்கா இருக்கிறார் ஒருத்தர், சும்மா இருக்க மாட்டார், வாய் வச்சுக்கணும். அப்படியா? டெய்லி கூட நான் மோர் 4 மோர் கூட கொடுத்துட்டு போவேன். அவருக்கு மாத்திரம் 4 மோர் கொடுங்க. மோர் எடுத்துன்னு வந்தா அதுல இன்னொரு சிக்கல் என்ன தெரியுமா இருக்குது? ஒரு மோர் வாங்க மாட்டீங்க, இன்னொரு மோர் கூட குடிக்கிறதுக்குன்னு கேட்பீங்க. போற வரவங்க என்ன பண்ணுவாங்க, குடிக்கிறதுக்கு ஒரு மோர் கொடுன்னுவாங்க. கரெக்டான கேள்வி. ஆமா. அதனால சொல்லுங்க சாமி. அதுதான் சொன்னாங்க. இப்படி போடுங்க, ருத்ராட்சம் இது வந்து ஐயா பகுதி, இது அம்மா பகுதி, அப்படி மாற்றி போடணும். கழுத்து மாற்றிக்கிங்க. இதானே? அப்படிதான். ரைட்டா? கரெக்ட் ஆயிடுச்சா? ரைட். கரெக்ட் ஆயிடுச்சா? அவ்வளோதானே. ரொம்ப சந்தோஷம். நன்றி. நான் வாங்கிக்கிறேன். நாங்கள் நாலுலேருந்து வெரைட்டி சாதத்தை கம்மி பண்ணிவிட்டு வேற ஒரு ஐடியா பண்ணிருக்கிறோம். வெரைட்டி சாதம் எவ்வளோ செலவு பண்ணி செய்கிறேன் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறோம். அவ்வளோ செலவு பண்ணுறோம் வெரைட்டி சாதத்துக்கு. மோர் கொடு, நான் கொடுக்குறேன். மாட்டு போயிட்டு வடக்கம் வாங்கிட்டாரு. வாட்டர் பாக்கெட்டா? வாட்டர் வடக்கம் சிவாவா? இன்னைக்கு தான் ஃப்ரீயாக விட்டுக்கிறாங்க. வணக்கம் சிவாவை. ஆமாம், இல்லைன்னா வசூல்லேருந்து இருப்பார். வணக்கம் சிவா. வணக்கம் சிவா. தண்ணி உனக்கு கொடுத்துரு. ரெண்டு கொடுங்க. ஏன் அவருக்கு தான், எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்று. நான் அவர் 2 பாட்டில் அடிக்கிறாரு. இதெல்லாம் கேள்வி. தண்ணி கூட பண்ணுறது மொத்தம் இந்த ஆள் என்ன வேலூருக்காரா? ஆஹா, என்ன காத்தாடிக்குது. சொல்லு, போன் பேசுறது தானே. சித்தப்பா வீட்டு பத்திரமா போய் ஹாஸ்பிட்டல். பிரசவம் ஆயிடுச்சு. 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்க? ஆமா. இடுப்பொலின்னு சொன்னார்ல உங்கள்கிட்ட. ஆமா. பிரசவம் ஆயிடுச்சு. சொல்றாரு. அவருக்கு வெடிகாலம் 4 மணில எழுந்திரிக்க மாட்டாரு. 3 மணிக்கு பார்த்தேன், 4 மணிக்கு பிறந்தது. போயிட்டு பார்க்கலாம். யோசிக்கிறேன் அடுத்து என்னென்ன பண்ணலாம். எது கொடுத்தாலும் ஒன்றா கொடுத்துட்டு யார் கொடுத்து போயிட்டு ஒன்றா கொடுத்துட்டு விட்டுரு. கலப்சாத்துக்கு நிறைய செலவாகணும். நிறைய செலவாகுது வெரைட்டி சாத்துக்கு. வெரைட்டி சாத்துக்காகவே ஏகப்பட்ட செலவாகுது. ஆமா. ஏன் நீ ஒரு சமையல்காரர் தானே, உனக்கு தெரியாதா? அதுதான் நான் சொன்னேன் உனக்கு. இவங்களுக்கு இவ்வளோ செஞ்சும் எனக்கு 2 வெள்ளை சாதம் கொடு, 3 வெள்ளை சாதம் கொடு அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் இங்கே கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு காரணம். கம்முன்னு கொடுத்து வாங்கி போயிருந்தீங்கன்னா. நான் கம்மன் தான் கம்முன்னு வாங்கிட்டு போகிறேன், பேசினாக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு, அதான் கம்முன்னு. சரி குருஜி. ஏமே என்ன அப்புறம் சண்முக தாத்தா பார்த்தல? பார்த்தேன், நேற்று பார்த்தேன். கைகளுக்கு தருவாரா? குளிச்சதானே அவரு? குளிச்ச நேரம் தான் அது. உள்ள நல்ல சில்லுன்னு தானே இருக்குது. ஷீட்டு தான் மேலே. அதெல்லாம் தேடிட்டு அவர் இன்னும் 10 வருஷத்துக்கு இருப்பார். கவலைப்படாத. அதெல்லாம் கவலை. அவருக்கு முன்னே நான் போயிடுவேன். நீ இன்னும் 5 வருஷம் இருப்ப. தங்க கோயில போற இல்லை, வேலூரை வாங்கிறதுக்கு போறாரு. சரி நைனா. அந்த இடம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குது? எது? தங்க கோயில் எப்படி இருந்துச்சு அந்த இடம்? இப்படிதானே இருந்துச்சு அந்த ரோடு, அந்த இடம்லாம் இப்படிதானே இருந்துச்சு. எனக்கு தெரியாது. தங்க கோயில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பக்கமே வந்தோம். நான் எங்களுக்கு என்ன வேலைங்க. ரோடு போகுது பார்த்தியா? அந்த ரோடு சிங்கிள் ரோடு கூட, அது சிங்கிள் ரோடு தான். கட்ட வண்டி ஓட்டி நைட்டில் தாச்சி வச்சுக்கணும். வெள்ளம் இதெல்லாம், தக்காளி கத்திரிக்காய்லாம் ஏற்றின்னு வருவாங்க மாட்டு வண்டியில். அதுக்கே திரட்டுனுங்க. வெள்ளம் வந்துச்சுன்னா ஒரு மூட்டை தூக்கிடுவானுங்க. ஓ, இப்போ இன்னும் ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல? இப்போல்லாம் ஃபேமஸ். வெள்ளம் வந்துச்சுன்னா களவாண்டுருவாங்க. களவாண்டிங்க. சரி, எப்படி அது அவ்வளோ பெரிய இது கட்டினாங்க? எப்படி அது அந்த கோயிலா? அவங்க அப்பா மில்லு, அங்கே ஒரு மில்லு இருக்குது பார்த்தீங்க. யாருது? அவருது சென்ட்ரல் கவர்மெண்ட் மில்லு. இப்போ ஒரு சாமியார் தான் மில்லு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மில்லு அது. அப்பா அதில் வேலை செய்யணுந்தார். சரி. மேனே சூப்பர்வைசராக இருந்தார். சரி. இவர் அவங்க அப்பாவுக்கு அப்பப்போ சாப்பாடு எடுத்துன்னு போவார். சரி. எடுத்துமா போது அந்த புத்தாண்டு போய் உக்காந்துக்குவாங்க. அப்பப்போ
ஓ சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு அப்பா சாப்பிட்டு ஏனம் கொடுக்குற வரைக்கும் புத்தாண்ட உட்காந்து உட்காந்து அது காலத்தை இதாகிட்டாரு ஃபேமஸ் ஆகிட்டாரு கட்டுறதுக்கு இல்ல அதெல்லாம் எப்படி சாமியார் ஆனே கொரோனா ஊசி போட்டாங்க அதனால தான் சாமியார் ஆனே நிறைய சாமி வந்து கொட்டாயிர வால்க்கு தான் கட்டணும் ஓம் சக்தி கோயில் மாதிரி மருவத்தூர் மாதிரி ஆமாம் சின்னதாக அந்த புத்துக்குது பாரு அதுக்கு மட்டும் புட்டு முட்டு டெய்லி 5 பேருக்கு சாப்பாடு போடுவோம் அது எப்படி தான் கட்டினான்னு தெரியல மடம் சுற்றி கட்டோம் அப்பதுலேயே பாத்துக்கிறீங்களா நீங்க எப்படி இருப்பாரு அவர் ஆனா அப்பெல்லாம் வசதி எல்லாம் கிடையாது வசதி எல்லாம் என்ன கிடையாது ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் தான் நம்ம சொந்த வீடு வேலூர் கலெக்டர் ஆஃபீஸ் அங்கதான் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வருவாரு ஆமா சாப்பாடு எடுத்துன்னு வரும்போது அந்த பக்கத்துல ஒரு புத்தாண்ட போய் சும்மா உட்காந்து இருப்பாரா மரம் இருந்துச்சு அது கீழே ஒரு வேப்ப மரம் வந்துச்சு அதான் இல்ல வெயில்ல போய் உட்காந்து இருப்பாரு புத்தாண்ட வேப்ப மரம் பெருசு கூட கிடையாது சின்ன புத்தே சின்னதாக தான் இருந்துச்சு இப்பதான் ஒரு ஆளுக்கு உயர்மங்க அது அப்படியே என்ன ஆயிடுச்சு இல்ல அது நம்ம ஏன் அதெல்லாம் வந்து நம்ம பேசுவானே நான் சொல்றேன் நானு பார்த்துக்குதே குருஜி அது மாதிரி தான் இங்கேயும் அவங்கள ஏன் நீங்கள் போய் இது பண்ணுறீங்க அப்படின்னுவாங்க ஆனால் வெளிநாட்டுக்கு அடுக்கடுக்கு போவோம் என்னத்துக்கு போவார் அது என்னத்துக்கு போகணும் எனக்கு என்ன கேட்டா ஆனால் தங்கம் ஒரு லோடு வந்துச்சுன்னு ஒரு லோடா ஆமாம் ஒரு லோடா ஆமாம் அது கோயிலெல்லாம் தகுடு அடிச்சு கட்டணும் இதில் கட்டணும் அப்படியா நீ சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிறியா அவரை நான் அப்பப்போ வரும் இல்லை அந்த பக்கம் வேலைக்கு எல்லாம் வரும்ல அங்கே போய் சமையல்லாம் செஞ்சுக்கிறியா அங்கே உள்ளவா எங்கள் ஃப்ரெண்டுங்கிறாங்க போய் பார்ப்பேன் ஓஹோ இப்போ கூட இருக்கிறாங்க இன்னும் மகிறாங்க உங்கள் ஃப்ரெண்டுங்க நானே இருக்கும்போது அவனுங்க ஏன் இருக்க மாட்டானுங்க ஓல்ட் டவுனுக்காரு கஸ்பாக்காரு எல்லாம் இருப்பாங்க உள்ள அப்படியே நடந்து அப்படியே போய் சுற்றினா அப்படியே இப்படி வரணும் நீ ஒரு புத்தாண்ட உட்காரு டெவலப் பண்ணிடலாம் அந்த புத்தாண்டு தான் உட்காந்துச்சு வலை போட்டாங்க இல்ல அப்ப கொஞ்சம் இப்போ உஷாராயிட்டாங்க எல்லாரும் நல்லா வச்சாமா சரி போயிட்டு வாங்க ஆனந்தமா போயிட்டு வாங்க நாளைக்கு வரும்போது ஜில்லுன்னு ஐஸ் கட்டி வாங்கிட்டா நைனரா நான் ஒன்று என்ன சொத்து சோக்கம் கேட்கல வாங்கினார் நைனா சரிப்பா ஒரிஜினல் சானிடைசர்லாம் வந்து கையில் போட்டோடனே ஜில்லுன்னு ஆகிடும் சானிடைசர் இப்படி அடிச்சோடனே சில்லுன்னு இருக்கும் அதை வாங்கினாரா எவ்வளோ குளிக்கிறியா குடி சரி விடு யாரா நீ சொல்லு நமச்சிவாய நைனா நமச்சிவாய நாமலையாரு கரோகரா உண்ணாமலையம்மனு கரோகரா தேங்காய் எண்ணெய் வாங்கி ரெடியாக வச்சுப்பியா தாடிக்கும் தேங்காய் எண்ணெய் தடவுறியா நீ தாடிக்கும் தேங்காய் எண்ணெய் தடவுற தானே அதான் நாளைக்கு 2 வாட்டி தான் போடுறாரு 60 வாட்டி சாயங்காலம் தேங்காய் எண்ணெய் தாடிக்கும் சேர்த்து ஆமா தாடி தான் முக்கியமா மண்டிக்கு அப்புறம் அதுதான் உன்னுடைய அடையாளமே வந்து போடுறேன் அப்ப 3 வாட்டி அப்ப 3 வாட்டி குடிச்சிட்டு 1 வாட்டி சாயங்காலம் 1 வாட்டி தாடி ஒரு வாட்டியா 3 வாட்டி இது எனக்கு எல்லாம் வளர்ற மாதிரி அவருக்கு கீரை குழம்பு நல்லா இருக்கணும் வளர்க்கக்கூடாது நமக்கு வளர முடியாது அப்படியே நின்றுட்டு தலைமுடியா தலைமுடி நின்று எல்லாமே தாடி மட்டும் வளருது இல்லை வர அவருக்கு எதனா முடி ஒரு ஸ்பூன் தேங்காய் கொண்டேன் நான் உங்க கையால அவருக்கே வளரல ஓம் நம சிவாய நமக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனு கரோகரா நம சிவாய நமக இருக்குது நான் போயிட்டு வா நமச்சிவாய நமக போயிட்டு வா நமச்சிவாய நமக சித்தர் எங்க யாருமே காணோம் கூட இருக்கிறவங்க நமச்சிவாய 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 சிவாய சிவாய செல்லு எங்க பாரு காது பாரு செல்லு ஓ காது கிட்ட ஹெட்செட் அந்த கால் ஹெட்செட் நீங்க வாங்குறது பாரு
இன்னும் இத்தனை மடி படிச்சு வச்சுக்கிற எழுதக்கூடாதுல்லவா எடுத்துட்டே அப்புறம் மாடி என்ன பாட்டு இது? பாக பேர் வேணும் பானை பிடிச்ச பாக்கியசாமி யார் அவரு? அந்த நாள் நடிகன் பழைய நடிகன். இதை போய் தனியா போய் ரெக்கார்ட் பண்ணி வந்துக்கிற. கொடுத்து விட்டா இறங்கிட்டு வருவாங்க. நமச்சிவாய நமக. நமச்சிவாய. வா எப்படி இது இதையெல்லாம் அதான் ஒன்றும் பிரச்சனை சரியாயிடுச்சா? நமச்சிவாய நமக. ஏன்னா எல்லாம் காஞ்சிட்டு எல்லாம் காஞ்சி போச்சு. மரம் எல்லாம் இலெல்லாம் தூவி வீந்து போச்சு. என்ன பண்றது? இலையுதிர் காலம். ஏப்ரல் மேயிலே பசுமை தேயிலே காஞ்சி போச்சிடா அப்படின்னு பாட்டு சும்மாவா எதுனா அந்த கவிஞ்சா. இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா. சிம்பா சிம்பா நல்லா நல்லா நக்குடா. வாடா வாடா. ஏன் ஓனரை காணா? ஓனர் இதுக்கு ஓனர் போனது. ஓஹோ இந்த வந்துட்டேன் இருங்க. இல்லாது நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அது உங்கள் காலையை சுற்றி வரும். ஏய் போடா போடா வா ரைட். சிவாய நமக. ஓம் நம சிவாய அருணாச்சலீஸ்வராய நமக. ஒன்று போதுமா? ஓம் நம சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. அவருக்கு 2 குத்துரு. அவருக்கு 2 கொடு. அவருக்கு சிவாய நமக. நமச்சிவாய நமக. சிவாய நமக. நமச்சிவாய நமக. போயிட்டாங்க. ஏய் சிம்பா என்னடா சாப்பிடல நீ? சாப்பிடலையா? சரி சாப்பிடலையா? எங்கே போய்க்கிற? உங்கள் ஓனர் எங்க? உங்கள் ஓனர் சரி 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 போயிட்டு வரட்டுமா? பாய் பாய்டா. பாய் மாமா மாமா. நமச்சிவாய தாத்தா. சிவாய நமக. ஓம் நம சிவாய. நாளைக்கு தயிர் சாதம் தான் வரும். கார குழம்பு தயிர் சாதம். நமச்சிவாய. சரி ஓகே. கார குழம்பு இல்லாட்டி பரவாயில்ல, தயிர் சாதம் மட்டும் கொடுங்க. நமச்சிவாய. தரேன் தரேன் தரேன். என்ன ஒரு நீங்கள் புதுசாக வந்துக்கிறீங்களா? புது அப்பாயின்மெண்ட் புதுசாவே இருக்கிறாங்க. வருதுன்னு பார்க்குறேன். அவர் மாறிட்டு நமச்சிவாய சாமி. நமச்சிவாய. ஏங்க இது அந்த குப்பை தொட்டி? ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோஹரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும். தாத்தா நமச்சிவாய தாத்தா. நமச்சிவாய. சந்தோஷம். போயிட்டு வாங்க. மகிழ்ச்சி. யாருக்கு சாமி? சாமிக்கு வருவாரு. யார் அந்த சைக்கிளா? சைக்கிள் நடந்து வருவாரு. குத்துரு. ஓம் நான் டெய்லி வாங்குவேன். மாதம் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் குடும்பம் செல்வ சேர்ப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஓன்னு இருக்கணும் அண்ணாமலையார் வேண்டிக்கிறேன். ஓம் அருணாச்சல சிவா. ஓம் நம சிவாய். நல்லா இருங்க. ஓம் நம சிவாய். அதுக்கு உங்களுக்கு ஓம் நம சாமி செல்வ சேர்ப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. ஓம் நம சிவாய். 2 குத்துரு. சிவா நம சிவாய். நமச்சிவாய சாமி. நமச்சிவாயம்மா. நமச்சிவாய. நமச்சிவாயம்மா. ஒரு செட்டு கொடுத்துரு. என்ன ஆச்சு அவங்களுக்கு? இப்பதான் தூங்குனாங்க. சரி தூக்கத்தில் எடுத்தோம். சரி தலைவலி. சரி. நமச்சிவாய.
பாட்டி சாப்பிட்டியா? தரேன் தரேன், வர வர, பொறுமை பொறுமை பொறுமை. இந்த கொடுத்துருங்கண்ணா. இந்தா சாப்பிடுங்கண்ணா. சாப்பிடுங்க. நமச்சிவாய. இந்தா நமச்சிவாய. பாட்டி தண்ணி வேணும். தண்ணி இன்னொரு பாட்டில் கொடுப்பா. சாப்பிட போமாண்ணே. என்னது? ரெடி வயசு எல்லாருமே சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணுங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த கல்யாண வீட்டுல சாப்பிட்டங்கன்னு சொல்லி கை வந்து அந்த மாதிரி பண்றது. சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. வெரி குட், வெரி வெரி குட். தண்ணி மட்டும் ஒன்று கொடுத்துறேன். தேங்க்ஸ். ஸ்வீட் 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 பேக்கரி ஸ்வீட். பேக்கரிக்கே டவுன் ஆகி போச்சு. பேக்கரிக்கே டவுன் ஆகி போச்சு ஐயா. இப்போ ஆள் மாறிட்டாங்க ஐயா. ஆள் மாறினதால இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது இல்லை. டீ போட சொன்னா இப்போதான் சூடு ஏறுது. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்கிறாங்க. ஓ அப்படின்னா டீ போட்ட மாதிரி தான். அந்த தேதிக்கு சின்ன அப்படிங்கும் போது எங்க தேதி நிற்க முடியும்? பாய். இது என்ன? இது என்ன நான் கேட்கணும்னு நினைச்சேன். இது 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 என்ன? கருங்காலி. கருங்காலி போட்டவங்களா பெரிய கோடீஸ்வரம் ஆவாங்களாம். அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்டுதான். சரி போயிட்டு வா. சரி போயிட்டு நீ வண்டி எடுத்தாதான் போவான். அந்த இடத்துக்கு அவரு இப்ப கொடை கேட்டாருன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எல்லாரும் வயசானவங்க தான். ஹலோ. நாளைக்கு ஸ்வீட்டா? லட்டு தட்டா லட்டு. சரி வரும்போது மட்டும் எடு. இப்படியும் நீ எது கொடுத்தாலும் வாங்க போகிறது கிடையாது. இதையாவது வாங்கிக்கோ. வெயில் அதிகமாகுது. பாய். நமச்சிவாய். ₹500 காசு எடுத்து கொடுக்குறாப்புல. நீ வச்சுக்கோ. அன்னதானத்துக்கு வச்சுக்கோ. அன்னதானத்துக்கு வச்சுக்கோ. பாப்பா என்ன பாப்பா? என்ன பாப்பா மணி என்ன பாப்பா ஆகுது? மணி என்ன ஆகுது? 2 மணியா? எத்தனை மணிக்கு பாப்பா வரட்டும்? 12 மணிக்கு வரேன் பாப்பா. 2 மணி ஆகுதா? நீ 2 மணிக்கு வர? 2 மணிக்கு வா. சரி பாப்பா. அப்படி போடல. இப்படி என்ன அப்படின்னா என்ன இப்படி வைக்கிற? அப்படின்னா இப்படி காலை வைக்கிறேன். காலை வைக்க கூடாதுன்றாங்க. ஓ இப்ப நான் இப்படி காலை வச்சிருந்தேன். அதுக்கு சொல்லுதா? ஒத்த கால நிக்கிறப்பா. ஒத்த கால நிக்க கூடாது. என்ன பாப்பா இப்படி நின்னா ஸ்டைல் பாப்பா. இப்படி நிக்க கூடாதா? ஐயோ இப்படி நிக்க கூடாதா? இப்படி நிக்கலாமா? இப்படி நிக்க கூடாதா?
ஏன் நிக்க கூடாது காரணம் சொல்லு. அதான் நான் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. நிக்க கூடாது, நிக்க கூடாது. ஆமா. பாப்பா வாயன் ஊட்டாண்ட விட்டுறேன். ஆப்பா ஊட்டாண்ட போலாம் வா விட்டுறேன். இப்ப வெள்ள எப்ப வர்ற? கண்ணு போச்சுங்களா? ஆமா கழிச்சு வர. சரி அப்ப சரியா மசானா கொல்லைக்கு வேஷம் போடுறாங்க நாளைக்கு. இப்ப நாளைக்கும் போடுறாங்க. காதுல கட்டி நிருப்பே தலையில ஒரு துணி எங்க ஏன் கட்டல? மண்ணு ஆயிட போகுது மறுபடியும். போயிட்டு வரட்டுமா? சாப்பாடு கொடுக்கட்டுமா? கீரை குழம்பு நானா? தண்ணி வேணுமா நானாமா? நானாமா? சி நானா? இப்படி நிக்க கூடாதா? இந்த பாரு அடிக்கிறதுக்கு வருது. இப்படி நிக்க கூடாதா? இப்படி ஒத்த காலில் நிக்க கூடாதா? இப்படி நிக்க கூடாதா? சரி இப்படி நிக்கலாமா நேரா? சரி பாப்பா கிட்ட வந்து அது மேல நேரா நிக்கணும். சரி பாப்பா போயிட்டு வரட்டுமா? 1:45. 1/2 மணி. யாரு வர? பாலா? பால் மீனாட்சி கோட்டாக்கு வருமா பால்? சரி 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 போயிட்டு வரட்டுமா? என்னது எது? கண்ணாடியா? எங்க எங்க உன் கண்ணாடி எங்க? ஓ சரி நாளைக்கு வாங்கி தரேன். நாளைக்கு அவங்களுக்கு வேணுமா கண்ணாடி? சரி நாளைக்கு வாங்கி தரேன். என்ன போயிட்டு வரட்டுமா? பாய். உனக்கு கண்ணாடியா? சரி நீ இதே மாதிரி பாப்பாவா? அப்பதான் கண்ணாடி. மழை வரல. ஏன் வரல? மழையா வர மாட்டேங்குது. இன்னும் நல்ல மே மாசத்துல நல்ல மழை வருமே. ஏப்ரல்ல நல்ல மழை வருமே. ஏன் வர மாட்டேங்குது? தெர்மாகோல் போட்டு சூரியனை மறைச்சிடலாம். பாப்பா மழை இல்ல. சரி போயிட்டு வரேன். பாய். தண்ணி கொடு. இந்தா அஞ்சு வேணுமா? 5 பைசாவா இது? சரி பாப்பா. இவங்க கிட்ட ஆர்டர் 2 பைசா எத்தனை சினிமாக்கு போவியா? என்ன படத்துக்கு போவா? எம்ஜிஆர், ஜெயலலிதா, சரி ஜீவாஜி அவங்களாம் உன்னை பாப்பாங்களா சினிமா தியேட்டர்? நீ போனா உன்னை பார்த்து எப்படி விட்டாங்க அவங்க? ரெண்டு பிசா ஒரு படம். 2 பைசா. எந்த கொட்டா? அன்பு கொட்டா வேத இடிச்சிட்டாங்களே. சரி பாப்பா இரு போன் பேசிட்டு வரேன். ஹலோ மருவத்தூர் அம்மா பாப்பா என்ன சொல்லலாம்? மழை வரணும்பா. இந்த ட்ரிப் மழை நிறைய வரணும்பா. எனக்கு பழக்கமாயி போச்சு. இதுவரை காலை ஒரு பார்த்துட்டு இருக்கிறேன் எப்ப பார்த்தாலும். கை கட்ட கூடாதாம்மா? கை கட்டக்கூடாது.
அம்மாக்கு அப்பாக்கு ஆவாதா? ஓ, இப்படி காலை வச்சா அம்மாக்கு அப்பாக்கு ஆவாது, தலையில கை வச்சா. வேற என்னென்னலாம் பண்ணா யார் யாருக்கு ஆவாது? மாமாக்கு ஆவாதுன்றதுல என்ன சொல்லு. கடவுளே கடவுளே, ஏப்ரல் மாசத்துல ஒரு நல்ல மழை எடுத்துட்டு வந்து போடு சாமி. சரி பாப்பா, சொல்லிட்டேன். காலத்துல பெஞ்சிச்சாமா? பேஞ்சிச்சேன். ஏப்ரல் மாசம் மழை பெய்யும் உங்க காலத்துல? தண்ணி இது வரைக்கும் போகுமா? கள்ள முள்ளியா? கள்ள கடை முள்ள. சரி பாப்பா, போயிட்டு வரட்டுமா? அண்ணனுக்கு எதனா காசு, அண்ணனுக்கு எதனா ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் காசு கூட. டீ வாங்கி காப்பி வாங்கி, நீ இந்த வெயிலுக்கு போய் காப்பி டீ கேட்டுனுக்குற? என்ன வேணும் உனக்கு? ஜூஸ் வேணுமா? ஜூஸ் குடுனா. காப்பி நல்ல வெயில் அடிக்குது, காப்பி குடிக்கிறேன்ற. சரி பாப்பாக்கு ஒரு காப்பி வாங்கிக்க. ரொம்ப நாளா கேட்டுனுக்குது. எங்கூடா? எங்கூடா? இங்கதான் இருக்குது. உங்கூட்டு பக்கத்துல? பொய்லாம் இல்ல, உங்கூட்டுக்கு எதிரில தான். நான் உன்னை பாத்துக்கிறேன். மேல இருந்து பாப்பேன். ஒரு காப்பி ஒண்ணு குடியம்மா. ஆமா, காசு கொடுத்துட்டு வந்துடு. ஓ, சைக்கிள் வர்றாரு. கொடு. நைனா இல்ல இல்ல, கேளுங்க, இருங்க. காசு நான் அதுட்டு கொடுக்க மாட்டேன். தாங்க பாப்பாக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுத்துருங்க. பாப்பா வாங்கிக்க பாப்பா. உனக்கு காப்பி வாங்கிறதுக்கு காசு கொடுத்துரு, எனக்கு டீ வாங்கிறதுக்கு காசு கொடு பாப்பா. டீ நாளைக்கு தரியா? சிரிக்கிற. போகாத, எங்கேயும் போகாத, வயசாகி போச்சு, ஊந்துரு போற. நீ போக கூடாது, எங்கேயும் போக கூடாது, இங்கே உட்காந்துக்கோ. மணி என்னன்னு பாக்குறியா? தலைகீழா பார்த்தா எப்படி தெரியும்? 2 ஆயிடுச்சா? சரி, இப்ப காப்பிக்காரனுக்காக எதிர்பார்த்துனுக்குற. பால் சரி. ஆமா ஆமா ஆமா. அப்படியா? நீயா? நீ மட்டுமா? பாரா பாப்பா இப்பெல்லாம் பண்ணிக்குது. சரியா? உங்க வீட்டுக்கார் பேர் என்ன? கல்யாணம் ஆகலையா? உன்னா போய் விட்டு போய் வழிகள் பிடிக்க மாட்டாரா? பசங்க உனக்கு பசங்க இருக்கிறாங்களா? பசங்க யாரும் இல்ல. சரி 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 பாப்பா, அப்படியே காரைக்கால் அம்மையார் மாதிரி இருக்கிற. சரி போயிட்டு என்னது இங்க சாப்பிடுற? அவ்வளவுதான், நைட்டு சாப்பிட மாட்டியா? ஏன்? வயிறு இல்ல. சரி எங்க அம்மா எங்க ஆளக்கானா? கடை வச்சிட்டீங்களா? சும்மாவே இருந்தீங்க, அப்படியே இருந்தீங்க. சரி, ஏதோ ஏன் புண்ணியமா? ஐயா அதெல்லாம் இல்ல, கடவுளோட இது. நீங்க உழைக்கணும் நிக்கிறீங்க பாத்தீங்களா? ஏதோ ஒரு இதுக்காக வந்துட்டு உழைக்கணும் லாஸ்டா நின்னீங்க பாத்தீங்களா? என்ன ஊர் நீங்க? பாண்டிச்சேரி. 2 பேருமே வந்துட்டீங்க தானே? அங்க இருந்தது வீடு. சரி பாப்பா போயிட்டு வரட்டுமா? கால எப்படி நிக்கணுமா? அவரு தான் நிக்க சொன்னாரு. நான் அப்பதான் அவரு தான் நிக்க சொன்னாரு. அப்படி நின்னா நல்லது தானே பட்டியா? பின்னாடி கூட கை கட்ட கூடாதம்மா. இப்படி கை கட்ட கூடாது. இப்படி கை கட்ட
காப்பி 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 ஒன்று கொடுங்க பாப்பாக்கு. பாப்பாக்கு ஒரு காப்பி கொடுங்க. அப்படியே ஆத்தி ஜில்லுன்னு ஆத்திட்டுமா? ஜில்லுன்னு ஆத்திடணுமா? வெயில் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கொடு குடுறா குடுறா. நீ போவாத எங்கேயும் ஊந்துடுறன்னு தெரியுதுல்ல. ரெண்டா எங்கேயும் போவாத. என்ன போவாத? யார் சோறு போடுவாங்களா? பாப்பா கொடுங்க. போதுமா? ஒண்ணு போதுமா? ரெண்டா? ஒண்ணுதானா? எவ்வளோண்ணா ஒரு காப்பியே? 10 ரூபா. 10 ரூபா. எனக்கு ஒன்று வாங்கி கொடுக்க பாப்பா. அண்ணனுக்கு ஒன்று வாங்கி கொடா பாப்பா. இந்த ஆளுக்கு ஒன்று. காசு நீ தரியா? காசு நீ தரியா? நாளைக்கு கொடுப்ப. ஓ அக்கௌண்ட் வேற. அக்கௌண்ட் வேற இருக்குதா? எனக்கு காபி சாப்பிட மாட்டேன். டீ காபி சாப்பிட மாட்டேன். சரி சரி. டீ காபி சாப்பிட்றது இல்ல. சரி உட்காந்து குடி. போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். போலாமா பாப்பா? பாய். பாய். சாப்பிட்டீங்களா? வாங்க ஐயா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்கீங்களா? கண்ணாடி வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்க? அப்பா வாங்கிட்டு போட்ட சொன்னேன். சந்தோஷம் சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? சந்தோஷம் ஐயா. போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய் நமச்சிவாய். வாங்க ஐயா. எத்தனை வேணும்? ஒன்னா ரெண்டா? நமச்சிவாய் நமக. இந்தா சாப்பிடு. இன்னொரு கீரை குழம்பு இன்னைக்கு. என்ன சாப்பிட்டீங்களா? வாங்க வாங்க. வாங்க வாங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். பார்த்து போனேன்னா கார் வருது பின்னாடினா. பாட்டி இந்த வரம் பாட்டி. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய. பாட்டி இந்த கீரை குழம்பு சாப்பாடு. சாப்பிடவே இருக்கு தெரியுமா? ஏன் சாப்பிடல? இன்னும் சாப்பிடல. வேற ஆச்சு. இன்னும் சாப்பாடு எதுவும் வரலையா? யாரும் கூட எத்தனை தரலையா? இட்லி சாப்பிட்டேன். இப்ப சாப்பாடு மணி 2க்கு மேல ஆகுது. சாப்பிட போறேன். சாப்பிடு. அதுக்கு தான் பசிக்கு தான் எத்தனை வரேன். எத்தனை வரேன். என்ன பாட்டி? அப்படியா? நான் போய் 1 மாசம் ஆகும். இந்த அம்மாட்ட வந்தா 1 மாசம். மலை மேல போயிட்டியா? ஏன் பிடிக்கல? பிடிக்கல. இந்த ஊரும் பிடிக்கல, உலகம் பிடிக்கல. போருடா. சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டியா? குடு சாமிய. சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டீங்களா இல்லைங்களா? வாங்கி வாங்கி. இந்த பாட்டிய சாமி சரணம். சாமியே சரணம். சாப்பாடு கொடுத்துங்களாம்மா? வாங்கிங்களா? ஏன் சரி விடு. பாட்டி சாப்பிட்றியா? அவ்வளோதானா? வாங்கிட்டாங்களா எல்லாரும்? இப்போ வாங்க. என்ன போடு போடு போடு. இப்போ வாங்கிக்கோ. சாப்பிடுங்க பாட்டி. கீரை குழம்பு தான் இன்னைக்கு. சாப்பாடு கொடுத்தியா? ஏன்
அவங்க இந்த வெளியில போயிட்டாங்க. சரி வாங்கிக்கோ. இந்த தெருவு மட்டும் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் மாமா. கொரோனா வந்து இந்த தெருவில் தான் போனேன். இந்த தெரு ஜனங்க மொத்தமாக தான் ஒரு மாதிரி பண்ணிச்சிங்க. ஸ்டார்டிங் இல்லை ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இந்த தெரு ஜனங்க மொத்தமாக அப்படியே கதவு சாத்திச்சு. இந்த தெருவே மறக்கவே மாட்டேன் நான். இங்கே தானே கொரோனா வந்து இப்படியே இங்கே இந்த பூமாரியம்மன் கோயிலாண்டா ஆம்புலன்ஸே ஏறினேன். சரி பாட்டி போயிட்டு வர, சாப்பிடு. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க. சாப்பிடுக்கா சாப்பிடுக்கா. வாயா பாட்டி உன்னை கூப்பிடுது, வாயா வாடா. ஐயோ என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுடா பாட்டிக்கு? என்னடா அது எப்படி ஆயிடுச்சு? உடம்பு துணி போடு ஒழுங்கா. தண்ணி ஊத்துறானுங்க. சரி துணி போடு, எவன் பார்க்கலாம். துணி போடு ஒழுங்கா போடு. எவன் அவன் தண்ணி ஊத்துறது உங்ககிட்ட போய்? எவன் எனக்கே தெரியல. தண்ணி ஊத்துறானுங்களா? இந்த அவனாதான் இருக்கும், கவுண்ட பையன். முண்டு முண்டு ஊத்துறாங்களா? பின்ன எங்கிருந்து வந்து ஊத்துறானுங்களோ, எங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஊத்துறானுங்களோ. மழை வரது கூட வாய்ப்பு இல்லையே. இந்த பக்கம் ஃபுல்லா இதுவாகி போச்சு. இந்த பக்கம் அவன் எங்க பக்கெட்ல வச்சுக்கிட்டு கொண்டாந்து ஊத்திட்டு கிடக்குறான். டேய் ஐஸ்கார் தம்பி, பாட்டி நாள் நீதான் தண்ணி ஊத்துறதா? அவன் தான் ஊத்துறான் பொழுது பாட்டிய ஐஸ்காரன். அட எவன் ஊத்துறான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலன்றேன். என்ன விஷயத்துக்காக உன் மேல தண்ணி ஊத்துறாங்க? அது என்னவோ நீங்க இருக்க கூடாதுன்னு ஊத்துறாங்களா? அதுதான் தர்ஷனம் முடிச்சு வீட்டுக்காரனா போய் தொழிலான்னு பாக்குறான். அதுக்கும் வழி இல்லாத தவிக்கிறான். என்ன பண்ணலாம்? இந்த வானா மைதானம் இதெல்லாம் பைக்கு விடலையா ஜனங்க? என்னத்துக்கு பைக்கு விடலையா சுத்தமா? தட்சிணாமூர்த்திட்டியா? சரி பெரிய பஸ் ஸ்டாண்ட் நடக்கிறாரா தட்சிணாமூர்த்தியா? சரி கிண்ணம் எடு. எனக்கு சோறு காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் போட்டு காரக்குழம்பு. எனக்கு வேணா, இப்பதான் தோசை சாப்பிட்ட போய் நேரத்துக்கு. சாப்பிட்டியா? அப்புறமா சாப்பிடு வச்சுட்டு போறேன். வேணாமா? சரி உன் மேல போய் தண்ணி ஊத்துறதுக்கு என்ன? அது என்னவோ மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்களா என்ன தண்ணி ஊத்துறாங்க? அதான் இந்த தர்கா வந்த போது பழம். ஆமா அங்க புச்சாங்க வச்சுன்னு ஊத்துறாங்க. பாக்கலாம் யாருன்னு பாக்கலாம். உனக்கு தெரியல யாருன்னு? யாருன்னு தெரியல. டேய் தம்பி என்னடா ஏன் எல்லாம் பாட்டி மேல தண்ணி ஊத்துற? என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? பூரா ஈரமா வச்சுங்கிற துணி எல்லாம் துப்பட்டியா போது எப்ப பார்த்தாலும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. சரி ஏந்திருக்கு அந்த புதுசா இது போடலாம். சித்தப்பா இந்த கீழே போடுறது எத்தனுவா? எது போட்டாலும் தான் தண்ணி ஊத்த போறாங்க. எனக்கு பிடிக்கல. இடம் வேணாம். சரி எந்த இடத்துக்கு போற? பஸ் ஸ்டாண்டுக்கே போனா அவங்க தர்ஷனம் முடிச்சு வீட்டுக்குன்னா போலாம். எப்ப போலாம்? இப்ப வேணா அவன் தொலைச்சி வரட்டும். துளசி புதினா கொத்தமல்லி எல்லாம் இப்ப வர மாட்டாங்க. நீ எப்ப வர? இப்ப போலாமா பஸ் ஸ்டாண்டுக்கு? நினைச்சிக்கிட்டா வரியான்ற. அப்புறம் இங்கே இருக்க பிடிக்கலன்ற, வான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேன்ற. என்னதான் உன் கதை? ஒண்ணு இருக்கிறேன்னு இல்ல இங்க இருக்க பிடிக்கல நான் வரேன் இட்டு போய் உடுப்பான்னு சொல்லலாம். அங்கேயும் வேணான்ற. இதேதான் 2 வருஷமா ஓட்டி. துணி எல்லாம் அழிக்க முடியாது, தவிக்கிறேன். எங்க இடம் இங்க அழிச்சு காய வைக்கலாம். புது துணி வாங்கிக்கலாம், அதெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஏன் புது துணி அடிக்க? இருக்கிற துணி எல்லாம் புதுசு தான், எதுவும் பழசு இல்ல. எல்லாம் மயில் நெஞ்சு மக்கி போச்சு. எல்லாம் தெரியும், எல்லாம் ஊறப்பட்ட துணி. நான் வீட்டுல இருந்த புடவை ஜாக்கெட் எல்லாம் வாரின்னு வந்துட்டேன். வீட்டுல இருந்த புடவை ஜாக்கெட் எல்லாம் வாரின்னு வந்துட்டியா? ஓஹோ. டேய் இது எடுத்துட்டு போய் போடலாமா? அது பசங்களை கூப்பிட்டா செவ்வாய் பூஜன்ல வரன்றானுங்க, கிளீன் பண்றவனுங்க. எங்க வெயில் தண்ணி ஊத்துறாங்களாமே யாரோ? நீ வேற உட்கார விட மாட்டாங்களாமே.
யார் ஊத்துறாங்க தண்ணி? யாருன்னு தெரியலப்பா. தண்ணி அப்பப்போ ஊத்துறாங்க. தண்ணி எங்க தண்ணி உட்கார ஊத்துறாங்க? முடியல. எந்த தண்ணி ஊத்துறாங்க? உட்கார இடமெல்லாம் தண்ணி மயமா அது இருக்கு. தண்ணி மழை பெய்யுதான் தண்ணியா இருக்கும். மழை கொஞ்சம் மழை இல்ல இப்ப. ஆ. அப்ப விட தண்ணி வருது. தண்ணி ஊத்திட்டு நீ ஊத்திட்டு பஸ் குடிக்கும் போது தண்ணி நேத்து இல்லப்பா. ஆ. யாரு செய்யற வேலை யார் செய்யறாங்க? சூனியம் வச்சிட்டாங்களா? ஒரு வேளை சூனியத்தை காமிச்சிட்டாங்களா அவனுக்கு? ஆதி கட்டுறாங்களா? உட்கார யாரோ பண்ற வேலை தான். சாப்பிட்டா இல்லையா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டா? தோசை யார் எனக்கு கொடுத்தா? யாரோ வாங்கி கொடுத்தாங்க. சரி டீ வேணும் பாட்டி. டீ வேணுட்டா? வானாம்பா. சரி வேணும் சாப்பிடலாம் போ. சாப்பிடலாம் வேணும். வானா. இந்த சாப்பாடு எடுத்துமா அவங்களுக்கு கொடுத்துருங்க பாட்டி. கார குழம்பு வானாம்பா. வேணாமா? சரி வேணாம் விடு போ. என்ன வேணும்? வேற எதுவும் வேணாம். ஆதி காட்டுறாங்க உங்கள்கிட்ட. ஆ. காட்டுவாங்க ஆதி காட்டுவாங்க. யாரு உங்க சொந்தக்காரன் யாருன்னா வந்தா போவியா கூட இல்ல தனியா போறியா? தனியா வழி தெரியாத நான் எங்க அழியிருந்து. இங்க இருந்து அப்படியே நேரா புச்சா சின்ன கடை தெருவு. சின்ன கடை தெருல இருந்து அப்படியே திரும்பினா அட்டகார் சந்து. அட்டகார் சந்துக்கு மேல ஏறினா உங்க வீடு. அப்புறம் என்ன தெரிய வழி தெரியாதுன்றா? எனக்குலாம் வழி தெரியல. ஒரு கோல் ஒண்ணு கொடுக்குறேன் ஊன்றதுக்கு. ஊண்டினே போறியா? இல்ல ஜோதி மார்க்கெட்ல எதுனா பொம்பளை ஆளுங்க தெரியுமான்னு சொல்லு. அவங்கள கூட அனுப்புறான். யாருன்னா தெரியுமா ஜோதி மார்க்கெட்ல? அனுப்பிட்டுமா கூட? தெரிஞ்சவங்களா யாரும் கிடையாது அவனுக்கு ஜோதி மார்க்கெட்ல? துணியெல்லாம் மூட்டிங்க இருக்குது. இதெல்லாம் எப்படி எடுத்து போக முடியும்? நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட கேளு. நான் இங்க இருக்கட்டுமா, ஓரமா வரட்டுமா, அப்புறமா துணி பின்னாடி நாங்க எடுத்துன்னு ஒரு ஆட்டோல. அதெல்லாம் சும்மா கதை. என்ன சும்மா கதை? இது கூடமா யாருன்னா சும்மா சொல்லுவாங்க? ஏன் பாட்டி? இதுக்கு மேல பூரா மழை காலம் தான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். என்ன பூரா மழை கொட்டுன்னு கொட்டும். புயல் வருதுன்றாங்க. இப்ப வேற கடல்ல இருந்து புயல் உருவாகுதுன்றாங்க. காத்தடிச்சா கொட்டாலாம் பேத்துன்னு போயிடும். அப்புறம் உன் இஷ்டம் சொல்லிட்டேன். என்ன சொல்ற? யோசிக்கிறியா? என்ன பேகான்னு பாக்குற? ஆமான்னு சொல்லு, இல்லன்னு சொல்லு. பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போனா அவன் வீட்டுக்கு போனா அவன் கூட போலாம். பஸ் ஸ்டாண்ட்ல அவர் இருப்பாருன்னா நிச்சயம். பின்ன எங்க இருப்பான்? ஊருக்கு போய்கிறாங்க அவங்க குடும்பத்தோட கல்யாணத்துக்கு. அது எந்த ஊருக்கு போய்க்கிறாங்க? விஞ்சிபுரத்துல ராஜகோபால் யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க பையனுக்கு கல்யாணமா? அது பையன் இல்ல ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்றேன். எனக்கு சொன்னதானே சொல்ற பக்கத்து கடைக்காரங்க. எனக்கு தெரியாது அதெல்லாம். ஐயா நீ சொல்றது நான் நம்பல. நம்ப மாட்டியா? அப்புறம் உன் இஷ்டம் பாட்டி. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா எந்த கடைன்னு இட்டும் போய் விடுவேன். தட்சிணாமூர்த்தி கடை எந்த கடைன்னு இட்டும் போய் விடுவேன். எல்லாம் தான் உங்க பூ வியாபாரம் பண்றாங்க. அவங்க கடையிலே உட்காந்துக்கிறியா போய்? பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அவங்க ஆளுங்க யாருன்னா இருப்பாங்கன்னு சொல்றேன். நீ வந்தவனே குடுக்குன்னு ஓடியாந்துருவாங்க. வாங்க 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 சாவித்திரி அம்மா வாங்க இட்டும் போற வீட்டுக்கு அப்படின்னு வந்துருவாங்கன்றியா? சரி அப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு இட்டும் போக சொல்லட்டுமா? அவர் ஆட்டோக்காரா? பஸ் ஸ்டாண்டுக்கு இட்டும் போக சொல்லட்டுமா? அங்க போய் எப்படி இருப்பாரு தட்சிணாமூர்த்தி? எங்களுக்கு அடையாளம் தெரியாது தட்சிணாமூர்த்தியா. உனக்கு அடையாளம் தெரியுமா? எப்படி இருப்பாரு அவரு? நாங்க பார்த்தது இல்ல இது வரைக்கும். நீ பாத்துக்கிறியா? கருப்பா இருப்பாரா, வெள்ளையா இருப்பாரா, குண்டா இருப்பாரா, ஒல்லியா இருப்பாரா, உயரமா இருப்பாரா, குள்ளமா இருப்பாரா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம போய் பேசுறதுக்கு. நீங்க தான் தட்சிணாமூர்த்தியான்னு. எப்படி இருப்பாரு ஆளு? எல்லாம் உனக்கு தெரியும் போ. பாட்டி நீ தெரியாது தானே கேக்குறேன். எல்லாம் தெரியும். உனக்கு தெரியாது என்ன ஆகிட்டு? ஐயா உண்மையாலுமே எனக்கு தெரியாது. தெரியும் போ. அப்புறம் உன் இஷ்டம். எனக்கு நீ அடையாளத்தை சொன்னாதான் இட்டு போய் விட முடியும். என்னடா சாப்பாடாடா? கூட வந்துடுறேன். இந்தா பாபா
இல்ல வருவோம். சொன்ன நைட்டு போய் விடுறேன். நம்பிக்கை இருந்துச்சுன்னா வா, நம்பிக்கை இல்லைன்னா வராத. நம்புறியா இல்லையா? இப்ப வயசான காலத்துல தட்சிணாமூர்த்தியே வந்து கூப்பிட்டா நீ போக மாட்ட பொழுது. நீ தட்சிணாமூர்த்தியே இல்ல போன்னு பொழுது. குரலாவது தெரியுமா? அவன் குரலாவது தெரியுமா உனக்கு? பாட்டியா நல்லப்பா மாதிரி நாக்கு நீட்டாத பாரா. அவன் குரலாவது தெரியுமா உனக்கு? ஒன்னும் தெரியாது. அவங்க ஒல்லியாகிறாங்களா, குண்டாகிறாங்களா, உயரமாகிறாங்களா, குள்ளமாகிறாங்களா, வெள்ளையாகிறாங்களா, கருப்பாகிறாங்களா, இதெல்லாம் தெரியாது. தட்சிணாமூர்த்தின்னு பேர் மட்டும் தான் தெரியும். இந்த பேரை வச்சுக்கின்னு நீ எத்தனை காலத்துக்கு தான் ஓட்டின்னு இருப்ப? ஜோதி மார்க்கெட்ல இருந்து இந்த பசங்களை கூட அனுப்பிட்ட மட்டுமே விடுவானுங்க. அனுப்பிட்டுமா அந்த பசங்களா? கேபிசி அனுப்பிட்டமா? சொல்லு. இல்ல மொழியார் கடையில இருந்து ஆள் அனுப்பிட்டமா? வேணுமே யோசிக்குதுராது. ஏன் வாய் திறந்து சொன்னதானே பாட்டிய? பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விடாம பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல எந்த இடத்துல போய் உட்காருவீங்க? அந்த மெட்ல உள்ள எங்கன்னா உட்காந்துருக்கோம். கக்கூஸ்க்குலாம் எங்க போவாங்க? நான் பஸ் ஸ்டாண்ட்ல கக்கூஸ் இல்லையா? மெத்த மேல போனா கீழே இறங்கி போனோம் போவே. நீ பஸ் ஸ்டாண்ட் உள்ள கக்கூஸ் இல்லாதான் ஜனங்க இருக்கிறாங்களா? காசு கேட்பாங்க இப்பெல்லாம் போறதுக்கு. டோக்கனு 5 ரூபாய் கொடுத்தாதான் உள்ள கக்கூஸ் போக முடியும். ஒரு வாட்டி காசு கொடுத்துட்டு போவியா? நான் அப்பப்போ போக மாட்டேன். எப்ப நான் ஒரு தடவை தான் போவேன். அப்புறம் உன் இஷ்டம். டீ வாங்கிட்டியா? பஸ் ஸ்டாண்டுக்கு போதான். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மெத்த மேல இருக்குல்ல, அந்த மெத்த மேல விட சொல்லுது. ஆமா. பஸ் ஸ்டாண்ட்ல கக்கூஸ்க்குலாம் காசு வாங்கணும்னு கேட்டா அப்பப்போ நான் போக மாட்டேன். என்ன வேணும்? சரி, அப்புறம் இஷ்டம். டீ சாப்பிடலாம். எடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்பதான் வந்து உட்காந்துக்கிறேன். யாரு வச்சானு என்ன கேக்குற? இப்பதான் வந்து உட்காருங்க. வேணாம் சாப்பாடு கொடுத்து அமிச்சிட்டேன். இந்தாங்க எடுத்துப்பாங்கன்னு. நான் இந்த பாரு கேள்வி, நான் வந்து நீ சாப்பாடு வேணான்னு இன்னொருத்தர் கொடுத்து அமிச்சிட்டேன். இந்தாங்க பாட்டியோட சாப்பாடு வச்சுக்கங்கன்னு. பத்தியா, இப்படி நம்பாம இருந்தாதான் கோவம் வர்றது. நான் போடலன்ட்டேன். நீயே வச்சிருப்ப ஞாபக மருதியில வச்சு. ஞாபக மருதியில நீயே நேற்று வச்சு சோறோட வச்சிருப்ப. வேற என்ன இருக்கு? சரி இந்தா தட்டு சாப்பிடு. இந்தா டீ குடி. தட்டு எடுத்து குடி. கிளீன் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அந்த பசங்க வந்தாதான் அவனுங்க என்ன பண்றது? அதுக்கு கிளீன் பண்ணணும். அது இல்லாம இப்ப புயல் எல்லாம் வருது. நீங்க அதெல்லாம் ஸ்ட்ராங்கா கட்டணும். கொம்புலாம் இல்ல அது வர இங்க இருக்காதான். அது இல்லையா? அது பஸ் ஸ்டாண்ட்ல இட்டு போய் விடுந்து. டீ சாப்பிட்டு முடிச்சோடனே போனா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருவாரு. ஏய் என்னடா டே இந்த மாதிரி பண்றீங்களா பாட்டி? தண்ணிலாம் மண்டு ஊத்துறீங்களா டி? குடி குடி. பஸ் ஸ்டாண்ட் இட்டு போய் விடுவாரு அவரு. தெரியுமா உனக்கு? பஸ் ஸ்டாண்ட்ல தட்சிணாமூர்த்தி கிடையாது தெரியும் உனக்கு? எப்படி இருப்பாரு அவரு? கடை வச்சுக்கிறாங்க. மாலை கடை தெரியுமா? முன்னாடி நடுவுல பஸ் நிக்குது இல்ல, அந்த இடத்துல மாலை கடை வச்சுக்கிறாங்க. ஆமா.
நீ பஸ் ஸ்டாண்டு போய் சாவித்திரி பாட்டி வந்துக்குன்னு ஆட்டோல சொன்னா போதும், திப்பு திப்பு திப்புன்னு இறங்கி ஓடிடுவாங்க கூட்டின்னு போறதுக்கு. மைக் கட்டிடுறேன் ஆட்டோல. சிம்பிள் மைக் வந்து இல்ல கட்டிட்டு அவங்க வீட்டுக்கு இட்டும் போவாங்க, சொல்லு இட்டும் போவாங்க. இல்ல அவங்க இட்டும் போலாம் மெத்த மேல விட்டு, பஸ் ஸ்டாண்ட்ல மெத்த மேல பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுமா டீ குடிச்சு முடி பண்ணி பாத்துக்கலாம். டஸ்ட்பின்ல போடுங்கம்மா, அங்கெல்லாம் போடாதீங்கம்மா. டஸ்ட்பின் எங்கன்னா இருக்கா பாருங்கம்மா. அந்த குப்பை கொண்டு பாருங்க, குப்பை கொண்டு போடுங்க போடுங்க. அங்கே போய் டஸ்ட்பின்ல போடுங்க தயவு செஞ்சு. அப்படியே சாப்பிட்றது அப்படியே போட்டு போறது. என்னடாது தண்ணி அடிக்குதா? வாயில பட்டுச்சு, லைட்டா பட்டுச்சு. ஆமா எப்படி கஞ்சில போகுது? போயிட்டு போய் விட்டுட்ட அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. சொல்லுங்க என்ன கொண்டு போய் அங்க விட்டுருப்பா, அந்த தேன் மலையாங்கிறாங்க அந்த இடத்துல நான் விட்டுரு. யாரு உங்க வீட்டுக்காரர்கிட்டயா? அங்கதான் விட்டுரு. அவரு உதைப்பாரு, அவரு எல்லாம் தெரியும் வீடு அங்கதான். அவர்கிட்ட விட்டுமா? தேனிமலை எங்க இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும்? எங்க இருக்கிறாரு? வயசு சொல்ல போகுது. எங்க வயசு சொல்ல போகுது? எங்க இருக்கிறாரு தேனிமலையா? அந்த அம்மிமா கோபுரத்துக்கா பழகுண்டு மலை இருக்குல்ல, பழகுண்டு மலையாண்டல்ல, பழகுண்டு மலையாண்ட போய் சொல்லுங்க. பழகுண்டு மலையாண்டிய பட்டி பழகுண்டு மலைக்குதா கெட்டி தருவாண்டா. பழகுண்டு மலை கொண்டு வைக்கிறோம். அந்த பக்கம் எல்லாம் இருக்குது, பழகுண்டு மலை தான் இருக்குது. தேனி மலை இருக்குறாங்க. சரி போ போயிட்டு போய் விட்டுரு போ. இந்த இன்னொரு கிளாஸ் குடி. எதுக்கு வேணாம்? கொஞ்சம் கொஞ்சம் குடி, அரை கிளாஸ் குடி. எல்லாம் கேட்டு போ. எல்லாம் எடுத்து போட்டான், என்ன எடுத்து போட்டான்? என்னென்ன வச்சுக்கிட்டு எடுத்து போட்டோம். அதெல்லாம் நான் எந்த கிடையாது. ஐயா என்கிட்ட வந்து வரக்கூடாது. சும்மா யாரோ ஒருத்தர் வச்சதுக்கெல்லாம் நான் வந்து பொறுப்பு கிடையாது. கேள்வி ஏன் மேல ஏற்றி கிடக்குறா? கண் தெரியலையா உனக்கு? சரி ஒரு ஆட்டோ ரெடியா இருப்பாரு, போ கிளம்பி கிளம்பி போ அவர் கூட. என்ன பஸ் ஸ்டாண்ட் தாண்ட கொண்டு விடாதப்பா. வேற எங்க எடுத்து கூட சொல்லு. அம்மிமா கோபுரத்தாண்டா சரி வா போலாம், போலாம் கை பிடி. உக்காந்துக்கிறது உனக்கு பொறுக்கல. நானா அவனை கூட்டு போக சொல்லல. நானும் அவனை கூட்டு போறேன். என்னால அந்த மம்சி ஒதுக்கணுமா? யாரா அவன் தான் என்ன ஆட்டி வைக்கணும். மம்சியா? என்ன பண்ண கேள்வி? நீ தான் ஆட்டி வைக்கல. நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்து போடுற, உனக்கு டீ வேணா வாங்கி தர, தண்ணி டீ வாங்கி குட்டி கீஞ்சி போச்சு. தண்ணி வேணா வாங்கி தர. யாருன்னா வேணாம். இது போய் உனக்கு நல்லது செய்யக்கூடாதா? நீ என்ன செய்ய சொன்ன? உன்னை வந்து நல்லது செய்யணும். தேனிமலையா தான் செய்ய சொன்னாரு எங்க சம்சாரம் அங்க பார்த்து உதவி பண்ணதுக்கு. வந்து ஆமா வம்சியமா பத்தியா பாத்தியா வாய் எப்படி ஆடுது பாத்தியா? மதியம் மற்றதுக்கெல்லாம் வேணும். கேவியா உங்க வீட்டுக்காரர் தான் போய் பெரிய வீட்டுக்காரன், எந்த ஜென்மத்தில வீட்டுக்காரன். உங்க அப்பா தான் பாத்துக்க சொன்னாரு, பத்திரமா என் பொண்ணை பாத்துக்கோ. ஜென்மத்தில வீட்டுக்காரன் உட்காந்துக்கிறான் வீட்டுக்காரன். நீ தான் இப்ப தேனிமலையாண்ட இட்டு போய் விடுன்ற. சின்னப்பா தான் பாத்துக்க சொன்னாரு, என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கப்பா, நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பா, நேரத்துக்கு ஆட்டி வைக்கணும்னு நீங்க எல்லாம் திட்டம் ஆட்டி வைக்கிறீங்க. நாங்க போறோம் திட்டம். ஏன் இங்க உட்காந்து இருந்தா உங்களுக்கு எப்படி கிட்ட? நீ தானே சொன்ன இட்டு போய் விடுங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இட்டு போய் விடு. நீ தான் சொன்ன தட்சிணாமூர்த்தி வீட்டுல விடு. நீ தான் சொன்ன, எல்லாத்துலயும் நீ தான் சொல்ற. நீ எப்ப பாரு ஏன் சோறுங்க கொண்டாந்து குடுத்தீங்கன்னு ஆட்டி வைக்கிறீங்க. யார் சோறு எடுத்துட்டு வந்தது? நீ வேணான்ட்டு குத்த அமிச்சிட்ட இன்னொருத்தருக்கிட்ட. என் கிட்ட கேட்க கூடாது. நீ என்ன பை புதுசாகுது? தார் பைக்கு யார் கொடுத்தது? புதுசு இல்ல, இன்னும் பழசு இருந்துதான். தாரி பாய் தான். ஓ அதுதானா? இது மழை வந்தா போய்த்திக்கிறியாது. சரி உக்காரு. சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். நம்ம ஆட்டோக்கார என்ன உதவி சொல்லுது? அது அங்க உட்காந்து பிடிக்கலையா உனக்கு? கிளம்பு. தெரியுமா புதிய இடமெல்லாம் நான் அழியணும்பா.
எனக்கு வழிவாய்க்கால் தெரியாது புதிய இடமெல்லாம். புது இடம் வழி தெரியாது அவங்க. பழைய இடம் வழி தெரியுமா? இதெல்லாம் பழக்காய் போச்சு. பழக்காய் போச்சுங்க. ஓஹோ சரி. என்ன பண்ணலாம் அடுத்த முடிவு ஒண்ணும் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், சுத்தி செங்கலை கட்டிட்டு மேல கல்ல போட்டு ஜீவ சமாதி போடலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. உயிரோட உட்காந்து அழகா சுத்தி செல்லு வைக்க போட்டுங்க பாரு, சாவித்திரி சித்தரின் ஜீவ சமாதி அப்படின்னு போட்டுடலாம். நீ 100 வருஷம் கழிச்சு அந்த செங்கலை பேத்து பார்த்தா கூட உள்ள உயிரோட கத்தி கிடக்கும். என் உயிரை வாங்குறீங்க அப்படியே டீ வாங்கினா பண்ணோம், தண்ணி எடுத்து வந்து கொடுந்தோம். செய்வியா? சரி போயிட்டு வரேன். என்னைய உதவி சொல்ற, உனக்கு செங்கல் ஜீவ சமாதி கட்டிடுறேன் நானு. எதுவானாலும் பரவாயில்ல, போயிட்டு வரேன் நானு. வேலை ஆரம்பிச்ச வேண்டியதுதான். தண்ணி தான் கொண்டு வச்சுக்கிறாங்க. பக்கெட்டு குடம் ஃபுல்லா இருக்குது ரெண்டுமே. எந்த நேரத்துல பாவம் அவங்களும் என்ன மாதிரி. சரி போயிட்டு வரேன். வரேன். சரி பாய். சோறுலாம் இல்ல. எங்க சோறு? எங்க சோறு காட்டு. எங்க இருக்குது சோறு? யாரு கொடுத்த சோறு இது? சோறுலாம் இல்ல, காலியா கிடக்குது. யானை வெயிட் ஆகுது. யானை வெயிட் கிண்ண வெயிட் ஆகுது. ஆமா கிண்ண வெயிட் எப்படி தெரிஞ்சு உனக்கு? சும்மா சொல்றியா? சொல்ல சும்மா சொல்ல நானு. கிண்ண எப்படி வெயிட்டா வரும்? ஆமா அது ஆளி காட்டுது. என்னப்பா சோறு தான் பழகு. இன்னும் போகுது. அப்புறம் அப்புறமா சாப்பிடலாம். அப்புறமா ராவிகா சாப்பிடு. என்ன கிளம்புடா? சரி பத்திரம். ராவிகா சாப்பிடு. வரேன். சாப்பாடு யாரு கொடுத்துதா? சாப்பாடு யாரு தான் கொடுத்துதா? எந்த சாப்பாடு? சாப்பாடு தான் கொடுத்தாங்க. யாரு கொடுத்துதா? இது யார் கொடுத்தாங்களுன்னு தெரியல. கிண்ணத்துல இருக்குதா? மம்சி வேலையா இருக்கும். வேலையா இருக்கு. அப்ப அதான் ஆளி காட்டி போயிட்டு இருக்கோம். சரி கிளம்பிட்டுமாப்பா? சரி ராவிகா சாப்பிடு. என்ன ஃப்ரெஷ் இருக்குதியா? கிளம்பட்டுமா? யாருக்குன்னா கூட சாப்பிடு. உனக்கு ராவிகா வேணும் சாப்பாடு. வீட்டுல போய் சாப்பிட முடியுமா? காரக்குழம்பு நல்லா சாப்பிடு. நல்லா அருமையா இருக்கு சாப்பிடு. என்ன கிளம்பட்டுமா? ராவிகா போகணும் அப்ப சாப்பிட்றதுக்கா? பசியே இல்ல. பசிலாம் இருக்கும். ராவிகா எடுக்கும் பசி. சாப்பிடு. சாப்பிட்டு சரியா கத்துமா? நாலு பேரும் சாப்பாடு காலி ஆயிடுச்சுமா. அந்த பாட்டிகிட்ட வேணா இதை எடுத்து கொடுட்டுமா? டேய் பாத்தியா, நான் சொன்னேன்ல நம்ம போன உடனே, டேய் தம்பி ஐச அங்க பாடுறா, கேள்வியோட கேடித்தனத்தை நீ பார்க்கலாண்டாடுறா. பாரு கம்முன்னு சாப்பாடு ஓபன் பண்ணுதா? சித்தப்பே அங்க பாத்தியா? கம்முனு இந்த மாதிரி யாரும் போகாதீங்க, கம்முனு. ஒரு 5 நிமிஷம் விட்ட அப்படியே எனக்கு பசி இல்லை, சாப்பாடு வேணான்னு சொல்லிச்சாடா அம்மா நேரம் கேள்விய. இப்போ பாரு கவனிச்சுதாங்கிற நானும் என்னன்னா வேலைலாம் பண்ணுது. தண்ணி மொண்டுக்குச்சா? சத்தியமா பயங்கரமான ஆளா இருந்திருக்கும் போல ரப்பா வீட்டில். இது பாரு இப்போ ஓபன் பண்ணும் பாரு. சித்தப்பே பாத்தியா? ஓபன் பண்ணிச்சா? டே இருறா நம்ம சித்தப்பங்க வாயா. டேய் கிட்ட போடா ஒண்ணும் போடா. பொறுமையா கம்முனு கேள்வித்தியா எப்படி சாப்பிடுது பாத்தியா? எப்படி நம்ம போற வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டாங்களான்னு போன 5 நிமிஷம் கழிச்சு. அதனாலதான் இன்னைக்கு வெயிட் பண்ணேன், இது என்னதான் பண்ணுது பாக்கலான்னு. பத்தியா எனக்கு வேணாம், பசி இல்ல ஒரு இல்லைன்னுச்சா நோந்த உடனே பத்தியா தின்ன ஆரம்பிக்குது. அது உஷார் இல்ல, நம்ம தான் ஏமாந்தவங்க அப்படி சொல்லலாம். தம்பி பாத்தியா எங்க கேள்வியா? நாங்க எப்படி தம்பி 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தோமே, இப்படி போனோடனே எடுத்து சாப்பிடுது பத்தியா? எனக்கு வேணாம் சாப்பாடு. இப்ப போய் காரக்குழம்பு நல்லா இருக்குதான்னு பாட்டி மட்டும் கேட்டணும். காரக்குழம்பு நல்லா சரி வேணா விடுறா சாப்பிட்ட விடுறா கேட்கலாம். கடவுள் தெரியும் காரக்குழம்பு நல்லா இருக்குதான்னு கேட்டு. பாட்டிமா காரக்குழம்பு கரெக்டா இருக்குதா? நல்லா இருக்குதா? காரக்குழம்பு நல்லா இருக்குதா? உப்புலாம் கரெக்டா இருக்குதா? சரி சாப்பிடு. சாப்பிட்டுமா
சாப்பிடு காயெல்லாம் பிரச்சனை சாப்பிடுவாங்களா வரட்டுமா சாப்பிடு Shiva, Arunachala Shiva, Arunachala, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala, Arunachala mena ahame ninaipavaragate verarupai Arunachala, அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala. Aham puham deetum, ahaguhai shiraya, amarvitaden kol Arunachala. Arikkavinayandane ahathidil abilam படித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா நீங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழைத்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியிலையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவத்தாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலங்க
மணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா பூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே